கருஞ்சீரகம் ரெகுலராக எடுத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதில் தைமோக்வைன் ஒன்று இருக்குது. தைமோக்வைனன் பிளட்டு கிளாட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ண, இருதய ரத்த குழாய்களை கிளாட் ஆகாமல் அடைக்காமல் இருக்கிறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த கருஞ்சீரக பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் எது எந்தெந்த அளவில் போடணுங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுப்பை சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் கருஞ்சீரகம் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஓமம். நான் கருஞ்சீரகம் எடுத்த அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் நான் வந்து ஓமம் போட்டிருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் இன்க்ரீடியண்ட் வெந்தயம். கருஞ்சீரகம் 1 எடுத்தேன், ஓமம் 2 எடுத்தேன். இப்போ வெந்தயம் 3 எடுக்கிறேன். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம், ஓமம் இந்த ரெண்டுமே நம்மளோட பாடிக்கு நிறைய ஹீட், ஓகேயா, அது வந்து ஹீட்டான பொருள். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அதோடைய சேம் லெவலுக்கு வெந்தயம், இது 3த்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அந்த பவுடரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நைட்டு நீங்கள் உங்களோட டின்னர் முடிச்சுட்டு 1 to 1.5 hour கழிச்சிட்டு நீங்கள் இந்த ட்ரிங்கை ரெகுலராக நைட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கருஞ்சீரக பொடி ட்ரிங்கை யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கக்கூடாதுன்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம். இது விமன் வித் பிசிஓடிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஹார்மோன் லெவலை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ தட் மென்சுரல் சைக்கிள் ரெகுலேட் ஆகும். எக்ஸசிவ் ஹேர் க்ரோத் எதுனா இருந்துச்சுன்னா அதையுமே ரெடியூஸ் பண்ணும். செகண்ட்லி பிளட் சுகர் லெவலை நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எதுனா இருந்துச்சுன்னா அதையுமே நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ப்ளோட்டிங், இன்ஃப்ளமேஷன் இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி அஃப்கோர்ஸ் உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குட் கொலஸ்ட்ரால் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி பேட் கொலஸ்ட்ரால் லெவலை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் உங்களோட ஸ்கின், ஹேர், அப்புறம் உங்கள் மெமரி பவர் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கருஞ்சீரகம். செகண்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஓமம். ஓமமும் உங்களோட டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளோட்டிங், இன்ஃப்ளமேஷன், கேஸு இது எல்லாத்தையுமே நல்லா ரிலீவ் பண்ணி உங்களோட வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. லைக் தொண்டை கரகரப்பு இருக்கிறது, சோர்னஸ் அதாவது வலி அது மாதிரி இருக்கிறதையும் ரெடியூஸ் பண்ணும். உங்களோட லங்ஸில் இருக்கிற ஏர் ஃப்ளோவையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் தேர்ட் பார்த்திங்கன்னா உங்களோட கொலஸ்ட்ரால் லெவலை நல்லாவே குறைச்சி கொடுக்கும். பிளட் ப்ரெஷர் லெவலையும் குறைச்சிடும். மூணாவது இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வெந்தயம். வெந்தயமும் உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்ப நல்லது. அண்ட் உங்களோட ஸ்கின், ஹேர் அந்த ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் உங்களோட சுகர் லெவலை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த ட்ரிங்கை டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். விமன் வித் பிசிஓடி கண்டிப்பாக எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸ்கின், ஹேர் ஹெல்த்தெல்லாம் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணுன்றவங்க எடுத்துக்கலாம். உங்களோட கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணணுன்றவங்களும் எடுத்துக்கலாம். பட் யார் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் ப்ரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸும் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஹார்மோன் லெவலை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுல வந்து இது கொஞ்சம் நல்ல ரோல் ப்ளே பண்ணுது. பட் ப்ரெக்னென்ட் டைமும் ப்ரெஸ்ட் ஃபீடிங் டைமும் நம்மளுடைய ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ்டாக தான் இருக்கணும். தட் இஸ் நேச்சர். ஸோ அந்த டைமில் நீங்கள் அதை கரெக்டாக பேலன்ஸ்டாக வச்சுக்க ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட அந்த ப்ரெக்னென்சிலையும் ப்ரெஸ்ட் ஃபீடிங்லேயும் கொஞ்சம் சம் ரிஸ்க்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ப்ரெக்னென்ட் அண்ட் ப்ரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ் தயவு செஞ்சு இந்த ட்ரிங்க் எடுத்துக்காதீங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வெயிட் லாஸ் அண்ட் ஹெல்த் டிப்ஸ்க்கு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.